ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு BLV சேனல். இன்றைக்கி எங்கள் கார்டன் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து தான் இன்றைக்கி நம்மளோட ரெசிபியை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய மெயில் ஐடி வந்து நிறைய பேர் சென்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, நான் தப்பாக சொல்லிட்டேன். என்னோடய கரெக்டான மெயில் ஐடி இந்த கீழே வரதான் என்னோடய கரெக்டான மெயில் ஐடி. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் கிராஃப்ட் அண்ட் ஃபோட்டோ வீடியோலாம் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு தான் கிவ்அவேயில் வின் பண்ணுறக்கு சான்ஸ் அதிகம். ஓகே, ஸோ கிவ்அவே கொஸ்டின் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் கார்டனில் நிறைய கேபேஜஸும் இருக்குது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இருக்குது. ஸோ அந்த காலிஃப்ளவர் எடுத்து தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட காலிஃப்ளவர் சில்லி ரெசிபியை செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் காலிஃப்ளவர் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதா? இதுதான் காலிஃப்ளவர், ஆரோ காமிச்சிருக்கலாம். ஸோ அதுதான் காலிஃப்ளவர். இதை எடுத்து தான் நம்மளோட சூப்பரான ரெசிபி தயார் பண்ண போகிறோம். அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா, இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? காலிஃப்ளவர் சில்லி செய்வதற்காக முதல்ல காலிஃப்ளவர் எடுத்து அதில் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குக்கிங்கெல்லாம் நாங்கள் பேரண்ட்ஸோட கைடன்ஸில் தான் செய்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுமா பேரண்ட்ஸோட ஹெல்ப்பவே செய்யுங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு சேர்த்தாச்சா? அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் 2 ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணி திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடணும். 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இந்த கேப்பில் நம்ம அடுப்பில் கடாயை வச்சு அதில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ கிவ்அவே கொஸ்டின் கரெக்ட் டைம். நம்ம சேனலில் எவ்வளோ கிராஃப்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. மீன்வைல் நம்மளோட ஃப்ரிட்ஜிலேருந்தும் நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். நான் கடாயில் போட்டு பொரிச்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் சமைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்த்தீங்களா, சூப்பராக ஃப்ரை ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை உங்கள் அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி நாங்கள்
எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி தயார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.